ஹாய் கைஸ், வெல்கம் டு பூஜா வியர்ஸ் vlog 8. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து நாள் டிசம்பர் 31st 10 o'clock. ஸோ நாளைக்கு வந்து நியூ இயர். ஸோ இந்த vlogல நம்ம வந்து நியூ இயர் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அவ்வளோலாம் செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டோம், நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நான் இந்த நியூ இயரில் எப்படியெல்லாம் எங்கள் நாள் போகுது கசின்ஸ் கூட அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த நியூ இயர்னால நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ எஸ், நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டெக்கோர்லாம் பண்ணோம். ஸோ அந்த டெக்கோர்லாம் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்கணும். நாங்கள் வந்து சீக்ரெட் சாண்டா ஆடுறோம். ஸோ அந்த கிஃப்டெல்லாம் நான் வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, அதுக்கெல்லாம் பேக்கிங்ஸ் ஒர்க்குங்கெல்லாம் இருக்குது. ஸோ அது போய் பண்ணணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம மூஞ்செல்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிஃப்ட் கவர் வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கொரியர் கவர் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால அதை வச்சு பேக் பண்ணுறேன். அவளுக்கு வந்து நான் என்னென்ன கிஃப்ட், ஆக்சுவலி எனக்கு என்ன பேர் வந்துச்சுனாக்கா சஹனா. ஸோ வந்துட்டு அவளுக்கு வந்து பிடிச்ச இதுதான், நான் வந்து பிடிச்ச மாதிரி அவளுக்கு எது எது பிடிக்கும் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்து வாங்கின ஒரு கிஃப்ட் அவளுக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கிளிப்பு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைடில் மாட்டிக்குவாங்கல்ல, அந்த கிளிப்பு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா அவள் வந்து கொஞ்சம் பிடிஎஸ் பைத்தியம். ஸோ அதனால பர்பிளில் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அவளுக்கு வந்து கையில போற பேண்ட் வந்து அவளுக்கு ரொம்ப இஷ்டம். அதுவும் அவளுக்கு பிடிக்கும். அடிக்கடி வந்து வாங்கிட்டேன். ஸோ அதனால அவளுக்கு ஒன்று ரொம்ப ஆசையா பண்ணனால அவளுக்கு ஒரு பேண்ட். அப்புறமா லாஸ்ட் ஃபைனலா வந்து லாஸ்ட் ஃபைனலா வந்து ஒரு குட்டி பிராஸ்லெட் அவளுக்கு வாங்கினேன். இது அழகா இதெல்லாம் ஃபங்க்ஷன் போனா போட்டுக்கலாம். அவகிட்ட வந்து வாட்சும் இல்லை. ஸோ அழகா வந்து இது போட்டுனா சூப்பராக இருக்கும். போடுற ட்ரெஸ்ஸஸ் அவளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளிப்பு, இந்த பேண்டு, இந்த பிராஸ்லெட் அதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ வந்து அதனால நான் வந்து அவளுக்கு இது பண்ணேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம இது பேக் பண்ணலாம். பேக் பண்ணுவோம். ஒன்றுல பேக் பண்ணுவோம். ஒரு நிமிஷம், அப்படி வரேன். அவளுக்கு இதுல வந்துட்டு 3 கிஃப்ட் இருக்குது. நம்புறேன் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. பார்ப்போம். நீங்க எதனா எழுதலாமா? என்ன எழுதுது? எதனா கிளீனா டு சஹானா. என்ன எழுதுது? எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராயிங். ஆக்சுவலி இந்த கை வந்து ஷோல்டர் மேல இருக்கணும், நான் தெரியாம தலை மேல போட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டெக்கோர் பண்ணோம் அப்படின்றத சொன்னால. ஸோ எல்லாரும் கீழே போயாச்சு. நம்மளும் போய் ரங்கோலி இப்படிதான் வருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்ம போய் ரங்கோலிஸ் போலாம். எல்லாரும் கீழே வெயிட் பண்றாங்க. ஸோ நம்ம போலாம் வாங்க. ஸோ எஸ், இவங்க கோலெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போய் கலந்துக்கலாம். கணக்குண்டா மாப்பிள. ஹாய்.
ஹாய் சொல் ராக்கி. ஏய் ராக்கி அழகா இருக்கிற எங்க பார். ஹாய் சொல். ஹாய். இதுதான் எங்களோட பெட். இப்போ நம்ம வந்து கோலெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கை பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு, கலர் கலர் ஆயிடுச்சு. கோலத்தோட அவுட்புட் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் ரோடே நம்மளுதுதான். கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள். ராக்கி நாளைக்கு நான் ஒழுங்கா குளி, புரியுதா? ஆமா பெரிய டீச்சர் இப்ப போடி வேலைய பாத்து. எப்பப்ப குளிச்ச ஒரு ஹவர்லயே அல்காயிடுறேன். பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? பாய் சேட்டு. பாய், குட் நைட். இப்போ நம்ம வந்து கோலெல்லாம் போட்டாச்சு, எல்லா டெக்கோர்லாம் பண்ணியாச்சு. நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது. அப்ப நம்ம வந்து மேல போய் எல்லாரையும் அலர்ட் பண்ணலாம், நியூ இயர் வந்துருச்சு எல்லாரும் ஏழுங்க அப்படின்ட்டு போய் ஃபன் பண்ணலாம். இது வேற யாரும் இல்லை, எங்க ரொம்பவே கப்பா. இப்ப வந்துட்டு நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. அந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த சன் டிவில வந்துட்டு கவுண்ட் டவுன்ஸ் போடுவாங்க பாத்தீங்களா, அதுக்கோசமே நான் வந்து நியூ இயர் செலிப்ரேட் வந்து பண்ணுவேன். நான் வந்துட்டு தூங்கவே மாட்டேன், 2 மணி வரைக்கும் தூங்க மாட்டேன். அந்த 2 மணி வரைக்கும் தூங்காம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்குவேன். நான் உண்டு, யாரும் வர மாட்டாங்க. சரி, இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. எனக்கு அந்த கவுண்ட் டவுன்ஸ் பார்க்குற வரைக்கும் எனக்கு நியூ இயரே வந்த மாதிரி இருக்காது. கவுண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு பிறகுதான் நியூ இயர்னு ஃபீல் ஆகும். பிரச்சனை எல்லாம் போவது ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சிருந்தா தாயரு. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், பிரச்சனை வேணாம் போயிரு. யார் என்ன சொன்னா என்ன இஷ்டம் போல நீ இரு. ஹாப்பி 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 ஹாப்பி, நான் ரொம்ப 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 ஹாப்பி. ஹாப்பி 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 ஹாப்பி, நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப. இந்த நியூ இயர் எப்படி போவோம் அப்படின்னு நாங்க பார்த்தோம்னா, ஹாப்பி நியூ இயர் போட்டுனாடானா நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம வீடியோ பிளே முட்டாள். நம்ம வந்து gift கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இப்போ வந்து அதுக்கான தருணம் வந்தாச்சு. நான் வந்து மிஸ்ஸிங் பர்சன் நான் சொன்னல, அது யாரும் இல்லை, இவ தான். இவ வந்து வெளியே போயிட்டு இருந்தா. எஸ், இப்போ நம்ம வந்து ஹாப்பி நியூ இயர் गाइस, ஹாப்பி நியூ இயர் எல்லாருமே. எஸ், ஹாப்பி நியூ இயர். வந்துட்டு நம்ம gift எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம். எல்லாரும் ரெடியா gift கொடுக்குறது? ஒருத்த ஒழிஞ்சின்றானே, ரெடியா? அவனுக்கு ஒரு பெரிய சம்பவம். ஃபர்ஸ்ட் யாருக்கும் பேர் வந்துச்சு? என்னப்பா நேர இப்படி வந்து அப்படியே யூ டர்ன் பண்ணி போகுது. எனக்கு தானா? தேங்க் யூ. எனக்கு வந்து பானு பேச்சி, பானுக்கு வந்து என் பேர். வெரி ஹாப்பி பானு, தேங்க் யூ. ஹாப்பி சீக்ரெட் சாண்டா. ஹாப்பி சீக்ரெட் சாண்டா, தேங்க் யூ. விஷ் யூ தி சேம். எனக்கு யார் பேர் வந்துச்சு தருமா? சகனா. தேங்க் யூ தேங்க் யூ.
dog use ஆகும். Same piece. கேட்டுனே இந்த கிளிப் அதுக்கு மேலே எதனா ஒரு லட்சம் எதனா வச்சுக்கா பாரு. அப்போ நாளைக்கு ஒரு ஆட்டை எடுத்துன்னு வந்துடுறேன். அண்ணா கீச்சை ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம். போகும்போது நல்லா புரியாத ஸோ எஸ் நம்ம வந்து நேற்று எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு நம்ம ஜாலியாக இருந்தோம். நேற்று நம்ம தூங்குந்தே வந்து 3 o'clock அவ்வளோ நேரம் நம்ம வந்து பேசின்னு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ காலையில் வந்து நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போய் வந்தாச்சு. மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லு புட்டு. ஸோ எஸ் நம்ம காலையில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ தான் வந்தோம். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல நம்ம வந்து வெளியே போகிறோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்றதுக்கு போகிறோம். ஸோ போய் சாப்பிட்டுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ நான் போய் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வர வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஹவுஸ்கோட்டைக்கு போகிறோம். ஸோ கிஃப்ட் அந்த கிப்பெல்லாம் எடுத்து ஜாலியாக போட்டுன்னு நம்ம போகலாம். இப்போ எல்லாரும் ஒருத்தர் இப்போ தான் ரெடி ஆகிக்கிறாங்க. ஸோ ரெடி ஆகி வந்த பிறகு நம்ம மூவ் ஆன் ஆகலாம். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ரெடி ஆகலாம். ரெடி ஆகிட்டு பிறகு ஜம்முன்னு நம்ம வந்து போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம். சாப்பிட்றதுக்காக ஹவுஸ்கோட்டை போகிறோம். சரி எஸ் நம்ம இப்போ வந்து போகலாம். எல்லாரும் வந்தாச்சு வாங்க. ஸோ எஸ் இப்போ நம்ம வந்து மாலுக்கு வந்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போய் டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு தான் நெக்ஸ்ட் 3 மாலுக்கு போகும். வாசப்பட்டா சொன்னா பாத்துங்க பச்சை பொய். எக்ஸ்கியூஸ் மீ. நீ பேசுறதே கேட்காது. மைக் எங்க ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். போட்டோ ஷூட் பண்ணிட்டு எல்லாரும் ஒருத்தரா இருந்தாங்க. ஒருத்தரா இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்க போறோம்? கோட்டை கச்சா. எஸ் நம்ம பிரியாணி சாப்பிட்டுக்காக எங்க வந்துட்டோம். ரோசுக்கட்டி எங்க வந்துக்கிறோம் பாத்தீங்கன்னா ராஜி தம் பிரியாணி ஆர்டர் பண்ணணும். ஆனா ஒண்ணு எல்லாம் இன்னைக்கு வந்து வெயிட்டிங்லயே பரவாயில்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் சாப்பிட்டுதான் போறோம். வந்து இது வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தியா கியூல பண்ணி சாப்பிட்டுட்டு போலாம். நீ 2 பிரியாணி ஒரு புக்கே. ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து இங்கே உக்காந்துருக்கோம். வித்யாவும் பானுவும் பார்சல் பண்ண க்யூவில் நின்றுன்னு இருக்காங்க. நாங்கள் ஸ்பைஸ்லாம் சாப்பிட்டு ஆட்டோவில் உட்காந்துருக்கோம். நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு போயிருக்கு. நம்ம இப்போ தான் பிரியாணி தான் சாப்பிட்டாச்சு. ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம டெசர்ட் நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் நம்ம வந்து ஃபைனலாக முடிக்கிறது வந்து டெசர்ட்டில் தான். ஸோ நம்ம இந்த எதனா ஒரு போய் டெசர்ட் சாப்பிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நான் உங்களை வந்து இன்னொரு பிளேஸில் மீட் பண்ணுறேன். பாய். இல்லைன்னா பேச விரும்புறியா? Oh my god. பிரியாணி சூப்பர் டேஸ்ட். எஸ் நம்ம டெசர்ட் சாப்பிட்டு ஜாலியாக எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. கொஞ்சம் பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவங்க வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் பால் விளம்பரத்துல பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற
நீ சொல்கிறோம் உன்னோட இது நியூ இயர் பிளான்ஸ் என்ன ஒன்றும் இல்லை அதுதான் போய் சாப்பிட்டு போய் ஆட்டோ ஓட்ட வேண்டியது சுகர் ஃப்ரீ நல்லா வாழணும் ஒன்றுக்கு 2 ஆட்டோ எடுத்துக்கணும் வேறு எதுவுமே இப்போ இந்த ஊரில் நல்லா வாழ்ந்துக்கணும் நல்லா கௌரவமாக இருக்கும் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா ஆட்டோ பாம்பு திவ்யா ஜூனியர்னு சொல்லியிருந்தேன் யம்மி பையன் ரொம்ப அதெல்லாம் பேசி கேட்கணும் இந்த சிரப்பு குச்சி குழம்பு ஊற்றிடுவான் தெரியாமல் கூட்டினேன் ஒரு கம்மி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு குழம்பு குழம்பு எடுத்து வாட்ஸ்அப்பில் இருக்கு குழம்பு பே பண்ணுவேன் நம்ம வந்து டெசர்ட்லாம் சாப்பிட்டு வந்தாயிடுச்சு. நம்ம அப்பயே வந்தோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock. எனக்கு வந்து நான் கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்த டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளால வந்து vlog வந்து ரீகண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம ரீகண்டினியூ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? எப்படி போச்சு இந்த நாள்? நான் எதிர்பார்க்காதனா சூப்பராக இருந்துச்சு இந்த மைக்கே ஆனால் நான் எங்க இருக்க பையன் சார்ஜ் காலி இதுவா ஐய் சரி இங்க இருக்குது மைக். சாரி மக்களே. ஸோ என்னோட டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு, பிளஸ்டாக போச்சு. அதுக்கப்புறமா அன்எக்ஸ்பெக்டடாக மால் போனோம் என்னோட குட்டி சிஸ்டருக்காக. அதுக்கப்புறமா ஆக்சுவலி இது வந்து எங்கள் பிளான் இல்லை, நாங்கள் பிளான் பண்ணதே வேற, நடந்ததே வேறே ஆயிடுச்சு. எங்களோட பிளான் படி நாங்கள் வேற இடத்துக்கு தான் போயிருந்துருக்கணும். ஆக்சுவலி ஒஸ்கோட்டை வந்து எங்கள் பக்கெட் லிஸ்ட்ல இல்லை. அந்த சில பல காரணத்தினால அந்த இதுக்கு போக முடியல, அந்த பிளேஸ்க்கு போக முடியல. ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன். பார்க்கலாம் 2025 எப்படி போகுது. ஏதோ ஆரம்பத்துலேயே இந்த வருஷம் நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்க்கலாம் எண்டிங்ல பேசுகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. பட் 2024 வந்து செஞ்சு விட்டு போயிடுச்சு. ஆமாம் ப்ரோ, நிஜமா ப்ரோ. ஆனால் லாஸ்ட் வீக்கில் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு 24ல் வந்து. இப்போ வந்து 25ல் வந்து அதோட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் மனசுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாது, எப்பவுமே எக்ஸ்பெக்ட் இஸ் அன்எக்ஸ்பெக்ட். 2024 பட் என்னோட 2025ஓட கோல் வந்து நம்ம வேணா ஏமாந்து போகலாம், ஆனால் நம்ம வந்து யாருமே ஏமாற்றக்கூடாது. அது ஒரு மைண்ட் செட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, பார்க்கலாம். நெக்ஸ்ட் எதனா ஹாப்பியாக போச்சுன்னா காட்டுறோம் vlogல. நத்திங் டு சே. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது லைஃப்ல. எதுவுமே இதுதான் அதுதான் நடக்கும் நம்ம நினைச்சோன்னா கண்டிப்பா அப்படி நடக்காது. யார் நடக்கலாம், பட் சில பேருக்கு நடக்கலாம், சில பேருக்கு நடக்காது. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட். எது வருதோ அது என்ஜாய் பண்ணின்னு லைஃப்பை ஜாலியாக பண்ணிடணும். லைஃப்ன்றது ஒரு டைம் தான், டைம் கிடைக்கிறப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிடணும். பார்க்கலாம். இதுக்கு மேலே
அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒடிஞ்சு உக்காரதோட நம்ம லைஃப் என்ஜாய் பண்றது தான் மெயின். ஸோ அதுதான் ஹாப்பினஸ். என்னோட ஹாப்பினஸே அதுதான். பார்ப்போம், we'll see. எல்லாம் அவன் செய். எஸ், எல்லாம் அவன் செல் அப்படின்ட்டு மூவ் ஆன் பண்ணி போக வேண்டியதான் எது வந்தாலும். ஸோ இந்த வீடியோவோட தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய். நண்பர்களே.